ரிப்போர்ட்டை தான் மெயின்டைன் பண்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 158 இடங்கள் 159 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா தற்போது ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியை 57 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கு, முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திற்கு செல்வ பெருந்தகை தள்ளப்பட்டிருக்காரு. KN நேரு சற்று முதல் 2 இடங்கள் வரைக்கும் அவர் பின்னடைவை சந்தித்த நிலையில 3வது சுற்றில் அவர் முன்னிலை பெற்றிருக்காரு. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பின்னடைவை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்காரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கார் அப்படின்ற அண்மை தகவலை பார்த்திருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்திலையும், CPI 3 இடத்திலையும் முன்னிலை பெற்றிருக்காங்க. அமமுக எந்த இடத்திலும் தற்போது வரைக்கும் முன்னிலை பெறல. கூட்டணி கட்சியோட நிலவரத்தை பார்க்கலாம். பாஜக 3 இடங்களிலும், அமமுக ஒரு இடத்திலும், பாமக 6 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ அதிமுகவில் 27 இடங்கள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது, அவங்க 3 இடத்துல தற்போது முன்னிலை பெற்றிருக்காங்க. பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது, அவங்க தற்போது 6 இடங்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30% மேலே இருக்கு. ஸோ அதிமுக கூட்டணியில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு மற்ற கூட்டணி கட்சியோடு பார்க்கும்போது பாமகவா இருக்கு. 18 இடங்களில் போட்டியிட்டாலும் 6 இடங்களில் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. ஆனால் 8 இடங்களில் போட்டியிட்ட விசிக 1 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை பெற்றிருக்கு. 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 2 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்ற விவரத்தை பார்க்குறோம். தற்போது வரைக்கும் பல இடங்களில் 2-3 சுற்றுக்கள் அப்படின்றது முடிவடைந்திருக்கு. தற்போது எண்ணிக்கையில் தாவேக 102 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தகவல் பார்க்கணும். 118 அப்படின்றது பெஞ்ச் மார்க். இந்த எண்ணிக்கை தாவேகாவுக்கு தொடர்ச்சியாக உயர்ந்துட்டே இருக்கு. அதிமுகவுக்கு 74 அப்படின்ற எண்ணிக்கை இப்போது இருக்கு. 74 தொகுதிகளை முன்னிலை பெற்றிருக்காங்க.